ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பலூன் பசார். இன்னைக்கு நம்ம சிங்கிள் பலூன் யூஸ் பண்ணி ஃப்ராக் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நீங்களும் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி பார்த்தாலே போதும், உங்களால ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். ஓகே வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு ஃப்ராக் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு பலூனை ப்ளோ பண்ணி எடுத்துங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 விரலுக்கான அளவு பின்னாடி பலூனை ப்ளோ பண்ணாம விட்டுருங்க. ஓகே, பலூனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி இப்போ பாருங்க, ஒரு 2 விரல் அளவுக்கு ஒரு சின்ன பால் இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எப்பயும் போல இதை இதுக்குள்ள கொண்டு போயிட்டு இது கொண்டு வந்து விட்டுரும். இப்போ லைட்டா ஒரு பிரஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 விரல் அளவு எடுத்து அதை அப்படியே பெண்ட் பண்ணணும். பாருங்க, இந்த அளவுக்கு. இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பால், இந்த அளவுக்கு சின்ன பால். இப்போ இத இந்த ட்விஸ்ட் ஏன்னா இந்த நெக் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்காக இந்த ட்விஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஐஸ் மவுத்து வந்துருச்சா? அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு 4 விரல் அளவு எடுத்து ஒரு ட்விஸ்ட் இந்த மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு பால் இந்த மாதிரி. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 4 விரல் அளவு எடுத்து ஒரு ட்விஸ்ட். இதை அப்படியே மெஷர் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, அப்படியே ஒரு ஜாயின். ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ராகோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து சூப்பராகவே கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போது மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே ஆரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெஜ் நல்லா முக்கிற வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக் சைடில் ஒரு சின்ன பால். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு 4 விரலுக்கான கேப் மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துங்க. இதை அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட். ஓகேவா? இப்போ இதை அப்படியே ஈக்குவலா ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி. அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ராக் எப்படி செய்யறது சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு ஐஸ் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ராக் எப்படி செய்யறது சொல்லி தெரிஞ்சுக்கோ. அது சிங்கிள் பலூனை யூஸ் பண்ணி. ஓகே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய்.